ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெளியிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, த ரெக்யர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர், டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட், டிஎம்எஸ், கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டண்ட், சிஎம்ஏ, கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், இதுக்கான போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். வாங்க பார்ப்போம். எப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா 30/7/2024 ஓப்பன் ஆச்சு. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துங்க 29/8/2024, அதாவது பிஃபோர் 12 o'clock முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கான டேட் கொடுத்துருக்காங்க 30/8/2024 to 8/9/2024ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்குங்க. இப்போது இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் பே எவ்வளோ தராங்க, அதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, டோட்டல் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் இனிஷியல் பே, அதாவது ஸ்டார்டிங் சம்பளமே பார்த்திங்கன்னா 44,900ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் பாருங்கள், 18 to 36 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேக்கன்சி 17 சொல்லியிருக்காங்க. அதே ஜூனியர் இன்ஜினியர், டெப்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டண்ட், அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 35,400ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்கன்னா சேம் 18 to 36 இயர்ஸு. இதுக்கான டோட்டல் வேக்கன்சிஸ் மட்டும் பாருங்கள், 7,934 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 7,951, அதாவது 7,951 வேக்கன்சிஸ் இருக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், என்னென்னமான ப்ரூஃப்ஸ் வேணும், அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரலாக நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் சொல்லியிருக்காங்க. நேஷ்னாலிட்டி நீங்கள் ஒன்றா இந்தியன் அல்லது நேபாள் அல்லது புட்டன், இந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப்பில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மித்த சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்குங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்க்கு 18 to 33 இயர்ஸ்க்கு இருக்கலாம் நார்மல் கோர்ஸ்க்கு. அதே சிஎன்இ ஏஜ் அப்ளிகபிள் சிஎன்இ பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, 18 to 36. அதே தான் ஜூனியர் இன்ஜினியர், டெப்டோ மெட்டீரியல் சூப்பரண்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டண்ட்க்கும் சேம் அதே மாதிரி தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு சிஎன்இக்கு ஆட் ஆகுது. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப்ஸ், அதாவது ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. யூஆர் அண்ட் சிடபிள்யூஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு அண்ட் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கும் அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் அதிகமாகுது, ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீசஸ் மேன்ஸ்க்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அதுலேயும் யூஆர், ஓபிசி, எஸ்சி எஸ்டி இதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ₹500ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கு சொல்லியிருக்காங்க. அதே இந்த எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 250, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடிக்கு 250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்துக்குங்க. மோட் ஆஃப்
மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த 7.3 பாருங்கள். எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் இஸ் லெஸ் தேன் 50,000. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இபிசி எக்கனாமிக்கல் பேக்வேர்ட் கிளாஸாக இருந்தால் அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தேன் 50,000 இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து இப்போ வந்து ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், இப்போ ஒரு வேளை வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகலை, நம்ம தப்பாக பண்ணிட்டோம், அமௌண்ட்டு பே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அப்படி ரீஃபண்ட் வாங்கணுன்னா நம்ம வந்து நேம் ஆஃப் பேங்க்கு, நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் வந்து கிளியராக கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 13 பாயிண்டில் பாருங்கள், 13.0 பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்னா அது வந்து 1 டைம் வந்து அப்ளை பண்ணிடணும். மோர் தென் 1 டைம்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது கிளியராக அப்ளை பண்ணிக்கங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT 1 ஃபஸ்ட்டு வந்து CBT 1 நடக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT 2 நடக்கும். அதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுலேயும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த 4 ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் நமக்கு டேரெக்டு போஸ்ட்டு தான். அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT அது வந்து எப்படின்னா, டியூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸு. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸு. அதாவது அதில் என்னென்ன கேட்டகரிஸ் வந்து இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. இந்த 4 டிகிரி வந்து இருக்குது. இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து 30 நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 30 அண்டு மார்க் வந்து எவ்வளோனா அதே வந்து 30 தான். அதே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு 25, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15, ஜென்ரல் சயின்ஸ்க்கு 30, டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ்க்கு இருக்குது. இதில் வந்து மைனஸ் மார்க் வந்து இருக்குது. என்னென்னா 1/3 ஆஃப் மார்க் வந்து மைனஸ் மார்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க, இதில் மைனஸ் மார்க் இருக்குது. இந்த பாயிண்ட் பாருங்கள், மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி இன் வேரியஸ் கேட்டகரிஸ்க்கு, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து மினிமம் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் வந்து பாஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆருக்கு 40%, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40%, ஓபிசிக்கு வந்து 30%, எஸ்சி 30%, எஸ்டிக்கு வந்து 25% அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBTக்கு வந்து போவீங்க. அந்த டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதுக்கான சிலபஸ் வந்து என்னென்னு பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது. அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்சி சிலபஸ் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அதை வந்து பார்த்துக்குங்க. பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலு, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதுக்கான மார்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 15 கொஷின்ஸ்னால் 15 மார்க்ஸு, ஃபிசிக்கல் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து 15னா 15 மார்க்ஸு, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் 10னா 10 மார்க்ஸு, பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 மார்க்ஸு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்க்கு வந்து 100 மார்க்ஸு, டோட்டலாக 150 மார்க்ஸு. டைம் மினிட்ஸ் வந்து 120 மினிட்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கங்க. இதுலேயும் மைனஸ் மார்க் இருக்குது, 1/3 ஆஃப் மார்க்ஸ் மைனஸ் மார்க் இருக்குது. அது வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அதாவது இந்த டேபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் எக்ஸாம் குரூப் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிகிரிக்கும் என்ன மாதிரியான இதுன்னு சொல்லி குரூப்ஸு எக்ஸாம் குரூப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அதுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா எக்ஸாம் குரூப் வந்து CMA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கான என்ன டிகிரியோ அதுக்கு என்ன எக்ஸாம் குரூப்பு அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து பார்த்துக்குங்க.
ஒன்ஸ் நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வேணும், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, உங்களோட டிகிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்ன வேணும்னு கிளியராக படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளியராக அவங்களே சொல்லியிருக்காங்க. எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி உள்ளே போய் அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், மேனிட்டரி ஸ்கேனடு டாக்குமெண்ட் டு கெப்ட் ரெடி பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஸ்கேனடு டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் கிளியர் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதாவது கிளியரான நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும். அது வந்து ஜேபிஜி இமேஜில் வந்து இருக்கணும். சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 30 to 70 கேபிக்குள்ளே தான் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 12 காப்பீஸ் ஆஃப் சேம் ஃபோட்டோகிராஃப் ஃபார் ஃபர்தர் யூஸ் டியூரிங் த ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ். அதாவது ஒரு டாக்குமெண்ட் காப்பி எடுத்திங்கன்னா அதில் வந்து 12 காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வர ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் இஸ் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். அதாவது உங்கள் சிக்னேச்சரை நீங்களே வந்து டைப் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னேச்சர் போட்டு அதை வந்து அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் ஃபோட்டோ கூட. அதுவும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப் டு 500 கேபியில் தான் வந்து அது இருக்கணும். எம்பியில் இல்லை, கேபியில் தான் இருக்கணும் சர்டிஃபிகேட்ஸ் கூட. அது வந்து கிளியராக பார்த்துட்டு அந்தந்த இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த பிரகாரத்தில் ஆர்டரில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. +2 வேணும், டிப்ளமோ, SC/ST சர்டிஃபிகேட்ஸு, OBC சர்டிஃபிகேட்ஸு, அதாவது நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும், இன்கம் சர்டிஃபிகேட்ஸு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸு, செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வேணும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேயே வந்து கடைசியில் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க அதை வந்து அதையும் நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபார்மேட் ஃபார் கேட் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு வந்து அவங்களுக்கான ஃபார்மேட் இப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை கூட அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓபிசிக்கான கேண்டிடேட்ஸ்க்கான டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்திங்கன்னா இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்துக்குங்க. வந்து இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸ்க்கும் இந்தந்த ஃபார்மில் இருக்கணும், இந்தந்த இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. டேட்டு, பிளேஸ் எல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி, மெடிக்கல் அத்தாரிட்டி இஷ்யூஸ் தட் சர்டிஃபிகேட், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த மெடிக்கல் அத்தாரிட்டி இஷ்யூஸ். இதுவும் பாருங்கள், ஃபார்மேட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டாக பார்த்துக்கணும். இது பாருங்கள், டிக்ளரேஷன் டு சப்மிட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸு ரிகார்டிங் சிவில் எம்ப்ளாய்மெண்ட் பை அனலைசிங் எக்ஸ் சர்வீஸ் கோட்டா. அதாவது என்னென்னா எக்ஸ் சர்வீஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஃபார்மும் எந்தெந்த மாதிரி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களே கிளியராக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. அதாவது இது அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது எல்லாமே கரெக்டான ஃபார்மில் அப்ளை பண்ணணும். 1 டைமுக்கு மேலே மோர் தென் 1 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கங்க. இந்த டைமான வேக்கன்சிஸ் வந்து 7,951 வேக்கன்சிஸ், ஒரு நல்ல வேக்கன்சிஸ்.
அதாவது யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.